ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் எக்ஸ்பைரி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுவோம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானது. ஓகேவா, ஸோ நான் சொல்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்னால் நான் சொல்கிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் போடுவோம். ஓகேவா, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா கிளியராக பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ண வீடியோ பாருங்க. ஸோ டேரெக்டாக பண்ண இப்போ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோடெக்ஸ்க்கு பண்ண டெய்லியுமே பண்ண ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ் பண்ண ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண கம்ப்ளீட்டாகவே பண்ண ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ பாட் சிக்னல், லைவ் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதாவது பார்த்தா என்ன ட்ரெண்டில் பார்த்தா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தா ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம மார்க்கெட்டை முதல்ல செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போட போகிறீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நீங்கள் முதல்ல ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. எக்ஸ்பைரி டைம் பார்த்தா 1 மினிட் தான். ஓகே, ஸோ டைமரில் பார்த்தா 1 மினிட் வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ நான் நேமை காமிச்சோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ MACD தான். ஸோ இதில் மேஜராக பார்த்தா நம்ம செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தா ப்ராப்பரான செட்டிங்ஸ். ஓகேவா, ஸோ வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் பீரியட் பண்ண 8 வச்சுக்கோங்க, ஸ்லோ பீரியட் பண்ண 21 வச்சுக்கோங்க, அண்ட் சிக்னல் பீரியட் பண்ண 5 வச்சுக்கோங்க. கலர்னா எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப். ஓகே, ஸோ அதை பண்ண இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்லி 1 இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஒரு 2 கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்பவே பண்ண பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த MACD எப்படி ஒர்க் ஆகுது, இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேடுமே பார்த்தா எப்படி பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிப்போம். ஓகேவா, ஸோ MACD இண்டிகேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டமை ஃபைன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மொமெண்டமை ஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரியை எடுக்கணும். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஸோ ஜஸ்ட் இப்போ நார்மலாக பார்த்தா கேண்டில்ஸை மட்டும் பார்த்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ஓகே 2 க்ரீன் கேண்டில் வந்துச்சு, நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு டவுன் ட்ரேட் போட்டால் நம்ம ப்ராஃபிட் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தா பிகினர்ஸ்னால் பார்த்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லைனா யாராலையுமே இப்போ ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை ஒரு கேம்பிளிங் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ட்ரி வருது. ஸோ நான் அப்போ என்ட்ரி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ என்ட்ரி எடுத்துட்டு நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைனுமே அப்படியே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தா நான் அப்டேட் பண்ண என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தா 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, ஸோ MACDன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரென்த்தை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பண்ண பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தா இப்போ அதிகமாக இருக்கா, ஸோ பண்ண செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து பண்ண அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தா மொமெண்டம்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதை ஃபைன் பண்ணிட்டா நம்ம பண்ண ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரொம்பவே பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ MACDயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். ஓகே, ஸோ க்ரீன் லைன் இருக்கும், ஸோ அதேமாதிரி பண்ண ரெட் லைன் இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் லைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் மூவ்மெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் லைன் அதாவது இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஸோ பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஸோ ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் அதாவது மொமெண்டமை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். நான் கூட ஒரு அப்ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதுவே ப்ராஃபிட் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்.
செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தா இந்த ஹிஸ்டோகிராம் லைன் இருக்குல்ல, ஸோ இது அதான் பார்த்தா இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பார்த்தா மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நான் பார்த்தா அப் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. ஓகேவா, ஸோ இதுவே சேம் தான் டவுன் ட்ரேடுக்குமே. நீங்கள் பார்த்தா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பார்த்தா இந்த ரெட் லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகுது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே உள்ள அந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தா தொடர்ந்து பார்த்தா வர ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ இதையுமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரெண்ட் அதாவது பார்த்தா நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தால் உங்களுக்கு அக்யூரேசி பார்த்தா ரொம்பவே பார்த்தா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். ஸோ அதேமாதிரி பார்த்தா நான் ஒரு ட்ரேடுமே எடுத்து காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ அப் ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஏன்னு பார்த்தா இந்த லைன் பார்த்தா இந்த க்ரீன் லைன் இந்த ரெட் லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தா க்ரீனில் பார்த்தா அப்படியே பார்த்தா அப்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் பார்த்தா அப் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஓகே, நான் ஸோ இன்னொரு ட்ரேடுமே பார்த்தா எடுத்து காமிச்சிட்டு எந்த மாதிரி டைமில் பார்த்தா அவாய்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே கேஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தா மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணால் $10 பண்ண எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பண்ண வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல பார்த்தா நான் கொஞ்சம் லேட் என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் பண்ண வீடியோக்காக தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பண்ண என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ரீன் லைன் பண்ண இந்த ரெட் லைன் பண்ண டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த ஹிஸ்டோகிராம் கேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலராக பண்ண மூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பண்ண டவுன் ட்ரேட் பண்ண எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பண்ண என்ட்ரி எடுத்துருக்கணும், பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதேமாதிரி பண்ண நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண மார்டிங்கல் 1 பண்ண யூஸ் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ தாராளமாக பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பண்ண ஓடிஸில் பண்ண எரர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும், எரர் மூவ்மெண்ட்ஸ் பண்ண ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் பண்ண லாஸ் ஆனிச்சுன்னா மார்டிங்கல் 1 பண்ண தாராளமாக பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த ட்ரேடுமே பண்ண நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பண்ண கண்டிப்பாக பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஓகே, ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மொமெண்டமை மட்டும் எப்பயுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ மொமெண்டமை நீங்கள் இந்த கீழே உள்ள ஹிஸ்டோகிராம் கேண்டில்ஸ் வழியாக பண்ண ஈஸியாக பார்க்கலாம். ஸோ மொமெண்டமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா, ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறதோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பண்ண ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரீன் லைனு இந்த ரெட் லைனு தான். ஓகே, ஸோ இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தா பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தா மேலே பார்த்தா பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ மேலே போகாமல் அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் மேலே போகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா கண்டினியூஸாக பார்த்தா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது பார்த்தா ட்ரெண்டை பேஸ் பண்ணி மூவ் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் நீங்கள் என்ன எதை வச்சு ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம் கேண்டில்ஸ் இருக்குல்ல பேக்ரவுண்டில். ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பண்ண கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே பண்ண சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, அகைன் பண்ண க்ரீன், அகைன் பண்ண ரெட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் மார்க்கெட் கிடையாது. ஓகேவா, ஸோ ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ நான் சொல்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்னால் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன அடிஷ்னல் மெத்தடையும் பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் ரொம்பவே பார்த்தா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நீங்கள் லாங் டைம் ஃப்ரேமே பண்ண யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் டைம் பண்ணால் லாங் டைம் ஃப்ரேமே பண்ண யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ண ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.